ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில்ட் எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். நான் எதுக்காக இந்த மாதிரி மம்மி மாதிரி வேஷன் போட்டிருக்கேன்னு சொல்றத போக போக உங்களுக்கு நான் ரீசனா எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன். கில்டுல ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். எல்லா மெம்பரையும் எக்ஸாம் பண்ணக்கு அப்புறம் கடைசியா ஹீக்ரூ எக்ஸாம் பண்ணதுக்காக வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஓகர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பா. இவளோட பேரு லெஸ்மிஸ். என் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவ கதவை திறந்து வர்றத பார்த்தோன்னே அப்போ அவளுக்கு முன்னாடி ஹீக்ரூ இருந்துட்டு இருப்பான். ஹீக்ரூ சார், எனக்கு நீங்க உடனே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? மெடிக்கல் எக்ஸாம் நடத்தக்கூடிய டாக்டர் திடீர்னு துண்டக்கானும் துணியக்கானும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னும் 4 கில்டு மெம்பர்ஸ் மீதி இருக்காங்க செக்அப் பண்ணதுக்கு. நீ வேணா டாக்டரை போன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? அவட்ட போனே கிடையாது. அவ்வளவுதான், என்னோட கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இந்த நர்ஸா இருக்கிற லெஸ்மிஸ் பார்த்து கத்திட்டு இருக்க. நீ ஒரு நர்ஸ் தானே, உனக்கு எக்ஸாமின் பண்ணக்கூடிய மெடிக்கல் நாலேஜ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நீயே ஒரு டாக்டரா மாறிட வேண்டியதானு சொல்லிட்டு கேட்டோன்னே, லேப் கோட் எனக்கு கரெக்டா இல்லவே இல்லை. இந்த கோட்டை போட்டுட்டு யார் முன்னாடி போய் நின்னா என்ன காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருக்க. ப்ளீஸ், உன்ன காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன், எனக்கு பதிலா நீ டாக்டரா நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னோட ஃபேஸ் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதை நினைச்சு நீ கவலைப்படவே வேண்டாம். மாஸ்கையும் அதிகமான டேப்பை சுத்தி உன் மூஞ்ச ஒரு ரணக்குடூரமா ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு மம்மி மாதிரி தோட்டத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருப்பா. நான் ஏற்கனவே சொன்னது ஒன்னும் பொய் கிடையாது. எனக்கு எந்த ஒரு மெடிக்கல் நாலேஜும் கிடையாது. நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. பேஷண்டா இங்க வரப்போறவங்க எல்லாருமே டீனேஜர்ஸா இருக்கிறனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த அளவுக்கு கிடையாது. அதனால நீ சாதாரணமா அவங்கள செக் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும் சொன்னோன கடைசியா வரப்போற அந்த 4 டீனேஜர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. செக்அப் இங்க தானே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கி ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வந்துட்டு இருப்பா. அது போக அவரோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே கூடயே சேர்ந்து வர்றத பார்த்தோன்னே அவன் பதறி அடிச்சு கத்திட்டு இருப்பான். பதட்டப்படாதீங்க டாக்டர், பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஹைட்டும் வெயிட்டையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இன்ஜுரிஸ், ஹைட், வெயிட், விஷன், ஹியரிங், பிளட் பிரஷர் எந்த இஷ்யூவும் இல்லாம இருக்கிறத பார்த்தோன்னே அடுத்ததா லெஸ்மிஸ் அவங்களோட சைஸையும் மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக தனியா ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. ஹிக்கரு அந்த மாதிரி பேண்டேஜோட இருக்கிறத பார்த்தோன்னே ஹிட்டமுக்கிக்கு அவன் மேல கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வந்துட்டு இருக்கும். டாக்டர், உங்க ஸ்டெதோஸ்கோப்பை போட்டுட்டு நீங்க இப்ப வேலையில ஈடுபடுறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே காதுல மாட்ட வேண்டியதை கழுத்துல எடுத்து மாட்டிட்டு இருப்பா. அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு லெஸ்மிஸ் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அனபாட்டா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவன் முன்னாடி வர்றத பார்த்தோன்னே நான் மட்டும் என்னோட கூலை இழந்து என்னோட வாய்ஸை நான் வெளிப்படுத்திட்டேன்னா நான் யாருன்னு சொல்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துரும். அதனால எக்கார்ந்து கொண்டு நான் மாட்டிக்கிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கரகர குரலோட பேசி அவங்க எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றத பார்த்தோன்னே, டாக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களோட நாடி துடிப்பையும் ஹார்ட் பீட்டையும் நீங்க பார்த்தே அவனு சொல்லிட்டு சொன்னோன்னே அவளும் ஹார்ட் பீட்டை பார்க்கறதுக்காக அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருப்பா. அவன் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரும் நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே இவ பின்னாடி இருக்கிற பட்லருக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பண்ண விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், குழி தோண்டி என்ன உயிரோட புதைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே இப்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ கிளம்பலாம் சொன்னோன்னா அடுத்ததா டாக்ஸிக்கோ உள்ள வந்துட்டு இருப்பா. இவ்வளவு வயசாயிட்டு உனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நோயும் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு லெஸ்மிஸ் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கிற பார்த்தோன்னே இப்போ மெய்டனா மேல எந்த விதமான ஸ்டெதோஸ்கோப் இதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பெருசாங்க என்ன இருக்க போது, வெறும் பிளாட்டா இருக்கதான போதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா அவன் பேக்கை செக் பண்ணதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி ஒரு ஹோலி கிரெஸ்ட் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். நான் படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலா இருக்கிற போனோரக்ஸ்ல ஒயிட் மேஜிக்கா இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஹோலி கிராஸ் ஒரு சிம்பிளா இருந்துட்டு தான் இருக்கும். இந்த சிம்பிளை பயன்படுத்தி தான் ஒயிட் மேஜா இருக்க எங்களுக்கு இது பவரை கொடுக்கும் சொல்லிட்டு அவ காட்டிட்டு இருக்கும் போது கடைசியா கிட்ட முக்கிய அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. அவனோட ஹார்ட் ரேட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இவளோட ஹார்ட் ரேட் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்சு 4 பேருமே செக்அப் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையோ என்னோட வேலை முடிஞ்சிட்டு, நல்ல வேலை நான் யார்ட்டையும் மாட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு இருக்கிற நேரத்துல மெடிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஹிட்டமுக்கி ஹீக்கருவோட காதுல வந்துட்டு, ஹீக்கருக்குன் இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு எப்படி நான் தான் சொல்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது ஹிட்டமுக்கியோட மோப்ப சக்தி அதிகம் சொல்ற விஷயமே அவனுக்கு அப்பதான் தெரிய வந்தோன்னே அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பீஸ் புடுங்கின பல்பு மாதிரி ஆயிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஹீக்கரு அவங்க 4 பேரையும் 2 குரூப்
குரூப்பா பிரிச்சிருப்பான். பிசிக்கல் குரூப்பா ஒரு குரூப்பையும் மேஜிக்கல் குரூப்பா இன்னொரு குரூப்பையும் பிரிச்சிருப்பான். அதுல பிசிக்கல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதுல டீம் மேஜர்ஸா இருக்கிற மேடனாவும் டாக்ஸிகோவும் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாமினாவும் இல்லாதனால அந்த ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்காக பிசிக்கல் ஃபைட்டர்ஸா இவங்கள ஒரு டீம் மேஜர்ஸா இவனை பிரிச்சிருப்பான். இந்த மாதிரி குட்டி பொண்ணா இருக்கிற இவ கூட எல்லாம் சேர்ந்து நான் எதுக்காக ட்ரைனிங் எடுக்கணும், டீம் மேஜர்ஸா இருக்கிற நாங்க மட்டும் எதுக்காக 2 பேர் மட்டும் தனியா இருந்துட்டு இருக்கோம், மத்தவங்க எதுக்காக எங்கள இதுல சேராம தனியா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே மேஜிக்னு சொல்லும் போது உங்களுக்கு நான் கத்து கொடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஸ்டாமினா சுத்து போட்டாலும் வரவே மாட்டேது. அதனாலதான் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான பிசிக்கல் ட்ரைனிங்ல தான் இப்ப நீங்க ஈடுபட போறீங்க. ஹீக்குருக்கு பதிலா அனபட்டா கூட தான் எனக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்துட்டு இருக்கா, நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கா. அப்ப நான் நல்ல குடும்பத்துல பிறக்கலன்னு சொல்லிட்டு நீ சொல்ல வரியா? அவளே மாதிரி ஒரு கைண்டான பேசன நான் பார்க்கவே முடியாது. அதனால அவ தான் என்னோட கோச்சா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஹிட்டமுக்கி என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் அவளே மாதிரி ஒரு பியூரான சோலை நம்ம பார்க்கவே முடியாது. நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஹிட்டமுக்கியும் ஹனபட்டாவும் நல்லதை சேர்ந்தவங்களா இருந்துட்டு இருக்காங்க. டாக்ஸிகோ ஹிக்குரு நீங்க கெட்ட குரூப்பை சேர்ந்தவங்க, உங்க மூஞ்ச பார்த்தாலே எதுவுமே விளங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அவ்வளவு சீக்கிரத்துல நீ வெறுப்புன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் மெய்டனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு எதுல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நீ குட்டையாவும் ஒரு வாண்டு மாதிரி இருந்தாலும் ரொம்ப கைண்டா இருந்துட்டு இருக்க. உன்னை கலைக்கிறது என்னமோ ரொம்ப ஈஸியா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்ஸிகா சொல்றத பார்த்தோன்னே என்ன பார்த்து ஒரு விஷயம் கூட உனக்கு நல்லதா சொல்லணும் தோணலையான்னு சொல்லிட்டு அவனை போட்டு முக்கி எடுக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, நீ என்கிட்ட நைஸா நடந்தா நான் உன்கிட்ட நைஸா நடந்துக்க முடியும். அதனால உன்னை விடவும் மூத்தவளா இருக்க எனக்கு நீ ரெஸ்பெக்ட கொடுத்தே தீர்னு சொல்லிட்டு டாக்ஸிகா பார்த்து கத்திட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கிற மாதிரி நீ நடந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை மாதிரி ஒரு முட்டாளுக்கு நான் எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெய்டனை பார்த்து கத்திட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்காக 2 பேருமே இந்த அளவுக்கு குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் உன்னை விடவும் நான் ஹைட்டா இருந்துட்டு இருக்கேன், நான் உன்னை விடவும் வயசு கூட. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா ட்ரைனிங் எடுப்போம் சொல்லிட்டு 2வது ரவுண்டா அவங்க 2 பேருமே மாத்தி ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்கும்போது சரி இவ ரொம்ப நல்லவளா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மெய்டனா டக்குன்னு போய் அவள்கிட்ட கரெக்டா அவளோட பொறியில மாட்டிட்டு இருப்பா. ஏன்ட்ட நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உன்னை நான் கீழே விடவே மாட்டேன். டாக்ஸிகோ எதுக்காக நீ இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க, அவ அழுதுகிழு தொலைஞ்சிட போறான்னு சொல்லிட்டு கீக்கரு கேட்கறத பார்த்தோன்னே நீ மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்தீன்னா அப்புறம் நான் உன்னை டவுனுக்கு இதே கோலத்தோட கூட்டிட்டு போவேன். உன்னோட வயிறு அரையும் குறையுமா தெரியறத மட்டும் டவுன் பீப்புள் மட்டும் பார்த்தாங்கன்னா உன்னோட நிலைமையை அப்படி சந்தி சிரிச்சிரும். நான் இப்போ டவுனுக்கு போறதுக்கு தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்ததா 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுட்டு இருப்பா. ஸ்டாமினா இல்லாம 2 பேருமே மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இந்த கருமம் தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இதுக்காக தான் உங்களோட ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீக்குரு பார்த்து கத்திட்டு இருக்கு. அவங்க அடுத்ததா ஜாக்கிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க. பாஸ் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நம்ம வீட்டுக்கு உடனே போவோம். 10 ஸ்டெப் தான் நடந்திருக்கும், அதுக்குள்ள உனக்கு டயர்டா? ஒழுங்கா உன்னோட எனர்ஜி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி உறிஞ்சி கீழே விழுற வரைக்கும் உன்னை நான் ஓட வச்சு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கும் போது பாஸ் இந்த இடம் ஃபுல்லாவே அதிகமான டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு நம்மள தாக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ண? இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே புல்ல திங்க கூடியது. ஒருவேளை ஃபாரஸ்ட்ல இருக்கிற பயங்கரமான மான்ஸ்டர் நம்மள தாக்க வந்தாலும் உங்க 2 பேர் மூஞ்சிலையும் முழிச்சோன்னு அதுக்கு வேகமா தப்பிச்சு ஓடி போயிடும். ஏன்னா நீங்க 2 பேரும் தான் பாக்கிறதுக்கே பேய் மாதிரி இருக்கீங்க. நீங்க எதுக்காக மான்ஸ்டரை பத்தி எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்க. ஒருவேளை மான்ஸ்டர் எல்லாமே நம்மளோட டவுனை நோக்கி தாக்க வந்தா நம்ம என்ன செய்யும் சொல்லிட்டு மெய்டனை கேட்டோன்னு மான்ஸ்டர் எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட்லயே அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க வெளியே அவ்வளவு ரேரா வழி வரவே மாட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம டாக்ஸிகாவை இங்கே விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தனா அவ ஓட முடியாம மயங்கி கீழே விழுந்து கிடப்பா. எப்பவுமே தொணன்னு பேசிட்டு இருக்கிறாவா அமைதியா வர்றத பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க 2 பேருமே 30 சொல்லிட்டு 3 செட்டா சிட்அப்ஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே மெய்டனாவும் டாக்ஸிகாவும் சேர்த்து சிட்அப்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. 3க்கு மேல அவளுக்கு போட முடியாம என்னால இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல நான் ஏதாச்சும் பண்ண என் கதை முடிஞ்சிரும் சொல்லிட்டு அவ பார்த்து கத்துறத பார்த்தோன்னே எதுக்காக குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? என்னோட 10 வயசுலயே 100 ட்ரைனிங்காக நான் கடுமையா ட்ரைனிங் எடுத்தேன். நான் எடுத்ததுல 1% நீங்க 2 பேரும் எடுக்கவே இல்லை. டாக்ஸிகோ என்னோட வயசு கூட வேண்டாம், நீ ஒரு ஆவரேஜான ஸ்டாமினாவை கூட நீ எடுத்து பழகிக்கோன்னு சொன்னோன்னே பாஸ் வேண்டாம் எனக்கு வலிக்கு, இதுக்கு மேல நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னோன்னே எதுக்காக நீ இந்த டோன்ல சொல்லிட்டு இருக்க? ஒழுங்க வாய மூடுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. உனக்கும் ஸ்டாமினாக்கும் பல மைல் தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எதுக்காக என்கிட்ட அப்பப்போ ஆவரேஜ் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னை மாதிரி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே 1 மணி நேரம் கழிச்சு அவங்க சிட்அப்ஸ், சூப்பர்மேன் ஜம்ப், புஷ்அப், ஸ்குவாட், ஷட்டில் ரன் எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் இவ்வளவு முடிச்சக்கு அப்புறமும் நான் உயிரோட இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீக்குரு
நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கச்சிதமா பண்ணி முடிச்சிட்டேன். டாக்ஸிகோ மாதிரி நான் சோம்பேறிலாம் கிடையாது. ஏன்னா என்னோட டிக்ஷனரியில சோம்பேறின்னு சொல்ற இதுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ரொம்பவும் கடுமையா ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. இன்னைக்கு உங்களுக்கு நான் ரொம்ப அதிகமாவே ட்ரைனிங் கொடுத்துட்டேன். சரி, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போது மேடனா அதிகமா ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால அவ கால் வலியில கிடந்துட்டு இருப்பா. நீ ஒரு ஒயிட் மேஜ் தானே, உன்னோட ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி உன் கால் வலியை சரி பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லவே இல்ல, மத்தவங்களுக்கு மட்டும்தான் என்னால என்னோட பவரை யூஸ் பண்ண முடியும், எனக்கு என்னால யூஸ் பண்ணவே முடியாது, அப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றது அது ரொம்ப தப்பான விஷயம் சொன்னோன்னே ஓகே நீ என் முதுகு பின்னாடி ஏறி உட்காரு, உன்னை நான் தூக்கிட்டே நான் டவுனை நோக்கி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட தப்புனாலதான் நீ இந்த அளவுக்கு கடுமையா வேலை பார்த்து இந்த அளவுக்கு உனக்கு கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், அப்படி பண்ணும்போது என்னோட பாட் உன் கூட சேர்ந்து டச் ஆவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே எந்த பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கா, டச் பண்ற அளவுக்கு அங்க எதுவுமே கிடையாது, வெறும் போர்டு மாதிரி தானே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்க. மேடனா நீ ஒரு அமேசிங்கான பொண்ணா இருந்துட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு அமேசிங்கான பாடி இருந்துட்டு இருக்கு, நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, உன்னோட சீனியரா இருக்கிறனா உன்னை தூக்கிட்டு டவுனை நோக்கி போறேன், பாஸ் மேல ஏறினா தானே உனக்கு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் கூட வந்து ஏறிக்கோன்னு சொன்னோன்னு டீக்குரு முன்னாடி போயிட்டு இருக்க, டாக்ஸிகோ மேடனாவை தூக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருப்பான், 2-3 ஸ்டெப் தான் எடுத்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு அடிச்சு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.